இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள் 1/10/2025 அக்டோபர் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி மாலை 3:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் அதிகாலை 5:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 5:54 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. பணிகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சியின் மூலமாக வெற்றியும் பெற்றுவிடலாம். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்குங்க. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் நீங்கள் திருப்தியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுகளை இன்று சகஜமாகவும் உணர்வீங்க. அனுசரித்து நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேர்மறை எண்ணங்களின் காரணமாக உறவில நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல உற்சாகமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில முக்கியமான விஷயங்களை இன்று மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மையும் நீங்கும். சில சிரமமான வேலைகள்ல நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு புதிய உத்வேகத்தை தருவதாகவும் இருக்கும். தொழில சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். மற்றவர்களுடைய தவறுகளை நீங்க சுட்டிக்காட்டவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைகளையும் தாண்டி வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகள் பக்கபலமாகவும் இருக்கும். உறவினர்களினால இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாங்க. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தைரியமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய துணிச்சலுடனும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல மாறுபட்ட அணுகுமுறையினால லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். விவாதங்கள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமாக எந்த ஒரு வேலையையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கிடைத்த லாபத்தினை புதிய முதலீடுகள் செய்வதற்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியாளர்களினால இருந்து வந்த செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக வியாபாரிகளினால சின்ன சின்ன மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு வேலையை செய்தாலுமே அதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. கவனக்குறைவுகளும் நீங்கும். வேலையில மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களால முடியாத சில உதவிகளை நண்பர்களுடைய உதவியுடன் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடினமான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. குழந்தைகளினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசு வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும்.
நேர்மை வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு வேலையையுமே செய்யக்கூடிய ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். இன்று நேர்மையுடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. விளைவுகளை எண்ணி கவலைப்படவும் மாட்டீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் செயல்படுவீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கும். நம்பிக்கையுடனும் செயலாற்றவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணி சம்பந்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணத்தின் பொழுது தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லதுதாங்க. மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்து இருந்த உறவினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுங்க. உங்கள் துணையின் முன்னேற்றத்தில் அக்கறையாகவும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கையாளும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற நம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறுங்க. இன்று முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். மற்றவர்களிடத்துல வாங்கி இருந்த கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடனும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அரசு அலுவலகங்கள்ல வேலைகள் சுமூகமாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். வீட்டுல நல்ல விஷயங்களும் நடைபெறும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளை செய்வதற்கான தனித்துவமான திட்டமிடுதல்களை ஈடுபடவும் செய்வீங்க. நிதானமாக யோசித்து செயல்படுவதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் உங்களை ஏதாவது குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. இன்று குடும்பத்துல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். அரைகுறையாக நின்ற வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல வேலைகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழியில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தாய்மாமனின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். கூடுமான வரை அவர்களை கண்டித்து அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல சில செலவுகள் மன சஞ்சலங்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற இடங்கள்ல யாருக்கும் ஆலோசனைகள் கூறவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை பிற்பகலுக்கு மேல முடிப்பதும் நல்லதுதாங்க. சுமூகமாகவும் முடியும். வேலைகள் சிறியதாக இருந்தாலுமே அதனால நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல கலகலப்பான போக்கும் இருக்கும். சில பணிகளை சூழ்நிலைகளை அறிந்து மேற்கொள்வதும் நல்லது. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல திருப்பங்களும் ஏற்படலாம். மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிந்தனை திறன் மிகுந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 5:54 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாக ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற சலனங்களுக்கும் பய உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. பணிகளை திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. வேலைகளுக்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களுக்கான ஒரு குறிக்கோள்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அதனை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க கோபமாகவும் தீவிரமாகவும் எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சுமூகமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகளும் வந்து சேருங்க. கிடைக்கின்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. பெண்களிடத்துல அனுசரணையான போக்கும் காணப்படும். சில தொழில்ல புதிய தொழில்நுட்பத்தை நீங்க பயன்படுத்தவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். நினைக்கின்ற வேலைகளை உற்சாகத்துடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. சில நேரங்கள்ல கோபத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால கோபத்தை விட்டு மற்றவர்கள் கிட்ட குணமாக பேசுவதும் நல்லதுதாங்க. ஒரே நாள்ல முக்கியமான 4-5 வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. நண்பர்கள் உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சிலருடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல ஒப்பந்தங்கள் தள்ளி போனாலும் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல அதிகாரிகளிடத்துல அளவாக பேசுவதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று மதியம் வரை அவ்வப்பொழுது சோர்வாகவும் இருப்பீங்க. அதற்கு பின்பு சுமூகமான போக்கும் காணப்படும். சில நஷ்டங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. அன்றாட வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். குழப்பங்களும் நீங்கும். வேலையில கவனமாகவும் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் இப்பொழுது உங்களுக்கு சரியான ஆலோசனைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்திலையும் கலகலப்பான உரையாடல்களும் நடைபெறும். சில பணிகளை சூழ்நிலைகளை அறிந்து மேற்கொள்வதும் நல்லது. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் வந்து சேருங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனை திறன் மிகுந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 5:54 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மன சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. சில கடினமான வேலைகளையும் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான சாதகமான போக்கும் காணப்படும். திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய திறமையை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியுடனும் நல்லுறவையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையை பற்றி நேர்மறையான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒத்துழைப்புகளையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். சீரான நிதிநிலையுடனும் காணப்படுவீங்க.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. வேலைகள்ல இன்று கண்ணும் கருத்துமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல மூழ்கியும் இருப்பீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி வந்து விடுவீங்க. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். அலுவலகத்துல மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊதிய உயர்வுகள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். வேலை மாறுதல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சறுக்கல்களும் நீங்கும். சுப செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில எதிர்ப்புகளை அடையாளம் காணவும் செய்வீங்க. வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்கும். பதவி மாற்றங்களையும் பெறுவீங்க. வியாபார எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. பொருளாதாரத்துல சேமிப்புகள் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளை அவர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல அக்கறையாகவும் இருப்பீங்க. மற்றவர்களை நம்பி பெரிய தொகையை ஒப்படைக்கவும் வேண்டாம். எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகளிடத்துல கனிவாக பேசவும் செய்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளவும் செய்வீங்க. வாகனத்துல கவனமாக செல்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்கள் உதவியும் வருவாங்க. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பண பிரச்சனைகளும் குறையும். வேலைகளை சரியான நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. பணத்திற்காக சிறிது நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மதியத்திற்கு பிறகு சில சுமூகமான போக்கும் காணப்படும். சிலருக்கு சமூக ஈடுபாடுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் தோன்றி மறையும். சகோதரர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் மேம்படும். புகழும் பெருமையும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பயனற்ற செலவுகளும் ஏற்படலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. என்ற சரியான நேரத்துல முடிவுகளும் எடுப்பீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். இன்று குடும்பத்துல அமைதியான போக்கும் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாள் என்றும் கூறலாங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தவும் செய்வீங்க. சில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணி மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி சம்பந்தப்பட்ட பயணங்களும் சென்றும் வருவீங்க. இதன் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இனிமையான வார்த்தைகளினால உங்கள் துணையை மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல கனிவான பேச்சுக்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வரவும் செலவும் இரண்டும் கலந்தும் இருக்குங்க. பணத்தை கவனமாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயமாக நீங்கள் மேற்கொண்டுள்ள புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். விறுவிறுப்பாகவும் வியாபாரம் நடைபெறும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் தவிப்பீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சலிப்பில்லாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. லாபகரமான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களை வீட்டில் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான பொழுதை உங்கள் நண்பர்களுடன் கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான நேரத்தில் அலுவலகத்திற்கு சென்றும் வருவீங்க. வேலைகளை கச்சிதமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். நம்பிக்கைக்குரியவர்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. விசேஷங்களை முன்னின்றும் நடத்துவீங்க.
வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் விரும்பியும் வருவாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். சில சமயங்கள்ல பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை இந்த சமயத்துல நீங்க மேற்கொள்ளவும் வேண்டாம். நிதானமாக செய்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சில நவீன ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மகான்களை சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகளிடத்துல இருந்து வந்த விதண்டாவாதமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்று நேற்றை விட சற்று நிம்மதியான போக்கும் காணப்படும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வேலை பளுவும் அதிகமாகவும் இருக்குங்க. இதனால சின்ன சின்ன மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பிற்பகலுக்கு மேல அமைதியான போக்கும் காணப்படும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. தனம் தொடர்பான நெருக்கடிகளும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. சிறு மற்றும் குறு தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இணையம் சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பணி சார்ந்த செயல்பாடுகள்ல புரிதல்களும் உண்டாகும். இன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு பிடித்த மகான்களை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறினாங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தனம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் என்று உங்களுக்கு அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நல்ல உறுதியுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பிற்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முறையாக திட்டமிடுவதன் மூலம் வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய தொழில சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடனான அணுகுமுறைகளை நேர்மையாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியமான உறவு நிலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சுதந்திரமான நிதிநிலையுடனும் இருப்பீங்க. சேமிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பயனுள்ள சில முக்கியமான முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். சில புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல வெற்றியையும் பெற்றுவிடலாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான முன்னேற்றமும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபமும் உண்டாகும். இன்று அலுவலகத்துல உங்களுடைய திறமை மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். வேலை இடங்கள்ல நுட்பமான வேலை திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். உயர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தை பெருக்குவதற்காக புதிய வகையில திட்டமிடவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளை பயன்படுத்தியும் கொள்வீங்க. உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தடுமாற்றங்களும் நீங்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வாடிக்கையாளர்கள் கிட்ட கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. சிலருக்கு நிதி உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் உயரும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். சகோதரர்கள் என்று உங்களிடத்துல நல்ல ஆலோசனைகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. பிற்பகலுக்கு மேல உங்களுடைய திட்டமிட்ட வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பலவீனமான போக்கும் மாறும். அன்றாட வேலைகள்ல தாமதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்பவர்களுக்கு வேலையில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்றைய நாள் முழுவதுமே கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. மாலை நேரத்துல சிறப்பான பலன்களையும் பெற்றுவிடலாம்.
சில நல்ல செய்திகளும் வீட்டுல உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். மனதில் இருந்து வந்த ஆசைகளும் நிறைவேறும். வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இடமாற்றங்கள் குறித்த எண்ணங்களும் ஏற்படலாம். நினைத்த பணிகளை நிலைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். அனைவரிடத்திலுமே சாந்தமாக பேசக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகளும் நிறைவேறும். சில பழுதுகளை சீர் செய்து விடுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களிடத்துல இருந்து வந்த பலவீனமான போக்கும் மாறும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். மனதை அமைதியாகவும் சாந்தமாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் மன அமைதியையும் ஏற்படுத்துங்க. இன்று சில தான தர்மங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. பணியிடத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. சில விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சூடான விவாதமாக மாறாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இருவருக்கும் இடையில அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சி என்று சராசரியாக தங்க இருக்கும். எதிர்கால தேவைக்காக சேமிப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சற்று ரிலாக்ஸாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ செலவுகளும் குறையும். நினைத்த வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான போக்கும் மாறும். தொழில சில எதிர்ப்புகளும் தோன்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாம். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். தேவையில்லாத சில வேலைகளுக்காக நீங்க அதிகமாக சிரமப்படவும் வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புரிந்து கொள்ளாமல் இருந்து வந்த உறவுகளினால மன சங்கடங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். எடுத்த வேலைகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. திட்டம் போட்டு வேலைகளை முடிப்பதும் நல்லது. சில அவசியமான நேரத்துல அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வேலையில கவனத்தை செலுத்துவதும் நல்லது. பண விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. மோதல்களும் நீங்கி மகிழ்ச்சி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். உறவினர்கள் வீடு தேடி வந்தும் பேசுவாங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதள மகிழ்ச்சியும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தலாம். சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அலுவலக பணியின் காரணமாக பயணங்களும் அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல திட்டமிட்டு இருந்த வேலைகள் சுமூகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பலவீனமான போக்கும் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழப்பத்துல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல சுமூகமான போக்குடனும் இருப்பீங்க. சில சிறப்பான செய்திகளும் வந்து சேருங்க. மற்றவர்களிடத்துல இருந்து வந்த உங்களுடைய பணத்தை நயமாக பேசி வசூல் செய்வதும் நல்லது. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தனவரவும் இருக்கும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையாட்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனதளவுல தெளிவாகவும் உணர்வீங்க. வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல திட்டமிட்டு இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனவரவும் இருக்கும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகுங்க. இன்று ஒரு சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று மகிழ்ச்சி நிறைந்தும் காணப்படுவீங்க. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சுமூகமான போக்கும் காணப்படும். உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குங்க என்ற சாதகமான போக்கும் காணப்படும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நேர்மையான ஆற்றலுடனும் இருப்பீங்க. சில புதிய சிந்தனைகளும் ஏற்படலாம். சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். இது உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். சில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சில இடையூறுகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. தொழில் துறையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். கையில பணமும் இருக்குங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சிலருக்கு புதியதாக வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆடம்பர செலவுகள்ல கவனமாகவும் இருங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடனும் இருப்பீங்க. இதுல மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. மற்றபடி இன்று விளையாட்டு மற்றும் பந்தயங்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது நிதானத்துடன் எடுப்பதும் நல்லது. நன்றி மறந்த சிலரை இப்பொழுது நினைத்து வருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலைச்சல்களும் இருக்கும். பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து இருந்த தெய்வ பிரார்த்தனைகளை இன்று குடும்பத்தினருடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும் என்று சில மகிழ்ச்சியான தகவல்களும் வந்து சேரும். வேலையில நீங்க ஈடுபட்டு இருந்த புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் செயலாக்கமும் செய்யலாம். சிலர் உங்களுடைய வேலைகளை தடுப்பதற்கு முயற்சிகளும் செய்வாங்க. இதுல இருந்து எல்லாமே மீண்டு வந்து விடுவீங்க. பணப்புழக்கம் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கான லாபத்தையும் பார்த்து விடலாம். வீட்டுல சூழ்நிலைகளும் சாதகமாகவும் இருக்கும். மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல புதிய அனுபவங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுக்கலாம். இறை சார்ந்த பிரார்த்தனைகள் கைகூடியும் வரும். உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில யோசனைகளை செயலாக்கம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் கைகூடியும் வரும். வீட்டுல சூழ்நிலைகளும் சாதகமாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய இலக்குகளை அடைந்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்க சில திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. இதனை நல்ல முறையில நிறைவேற்றவும் செய்வீங்க. பயன் தரக்கூடிய வகையில இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம்.
இன்று வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. கூடுதல் ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். திருமண உறவிலே இன்று உங்கள் துணையுடன் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. வலுவான நிதி ஆதாரத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று அலுவலகத்துல அலைந்து தெரிந்தாவது சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட இடமாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளவும் செய்வாங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். சில செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. தந்தையின் வழியில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று உங்கள் காதல் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கை மற்றும் பணியிடத்துல அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு செயலிலும் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. விவசாய பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி சார்ந்த சில முயற்சிகள் கைகூடியும் வரும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பணியிடத்துல அவசரமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். விவசாய பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். சுமூகமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தான தர்மங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அன்னதான திட்டங்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. இது மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் இன்றைய நாளை சுமூகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சக பணியாளர்களினால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இருந்து வந்த இடைவெளிகளும் நீங்கும். சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சில செலவுகள் தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. உணவு விஷயத்திலும் ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய கிளைகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபமும் இருக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதரவுகளும் வந்து சேரும். சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வாகன யோகங்களும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க.
உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால மறைமுக எதிர்ப்புகளையும் முறியடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்றி மறந்த சிலரை இப்பொழுது நினைத்து வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல நீங்க அலட்சியம் காட்டவும் வேண்டாம். உங்களுடைய விருப்பங்களை உங்கள் துணை இடத்துல நிதானமாக எடுத்துக் கூறுவதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளிப்பதும் நல்லது. தாழ்வு மனப்பான்மையும் நீங்கும். உங்களின் மீது சிலர் வீண் பழி சுமத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால அதிருப்தியும் ஏற்படலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் அவசியம். இன்று அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். சக ஊழியர்கள் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் மற்றும் வேலை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில் சார்ந்த முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். தடைப்பட்டு இருந்த வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல உயர்வுக்கான சூழ்நிலைகளும் உண்டாகும். சில திடீர் செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கால்நடை பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில இழுபறிகளுக்கு பிறகு உங்களுடைய வேலைகள்ல முன்னேற்றம் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல அதிக ஆர்வத்துடன் பங்கு கொள்ளவும் செய்வீங்க. சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன போராட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். சக பணியாளர்கள் இடத்துல நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதானமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. சில செலவுகளும் இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று மன ஆறுதலுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுடனும் ஆற்றலுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று முன்னேற்றமான பலன்களும் இருக்கும். வியாபாரத்துல உங்களுடைய சிந்தனை திறனும் வெளிப்படும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நல்ல மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலுவலகங்கள்ல வேலைச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். என்று பணி மாறுதல்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் உடனுக்குடன் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அலுவலக வேலைகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த இடர்பாடுகளும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளையும் தருவீங்க. நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று மற்றவர்களுக்காக செய்யும் உதவிகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம்.
உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலைச்சல்களும் இருக்கும். பிள்ளைகளினால சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று சில உத்தியோக பொறுப்புகளினால ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். காதல் தொடர்பான விஷயத்துல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண வாழ்க்கையில புரிதல்களும் உண்டாகும். தொழில் தொடர்பாக புதிய முயற்சிகளும் கூடி வரலாம். வருமானமும் இருக்கும். இன்று எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் உதாசீனப்படுத்தி பேசிவிடவும் வேண்டாம். மற்றவர்களிடத்துல தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய முயற்சிகள்ல பொறுமையாக ஈடுபடுவதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் உதாசீனப்படுத்தி பேசிவிடவும் வேண்டாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலுமே விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. கவனமாக செயலாற்றினாலே போதுங்க. புத்திசாலித்தனத்துடன் உங்களை நீங்களே மேம்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை நீங்க வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பயனுள்ள முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். இன்று நட்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் போன்ற முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்றவைகள் உங்களுக்கு சிறப்பாகவும் இருக்கும். இன்று மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் நல்லதே நினைத்தாலும் ஏதாவது கெட்ட பெயர் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறையில மறைமுக எதிர்ப்புகளை நீங்க சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வீட்டு செலவுகளும் இருக்கும். மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல கவனக்குறைவினால மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். என்று எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடனும் செயல்படுவீங்க. மனைவியினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. கடன் கொடுப்பது வாங்குவது விஷயத்துல கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை படிப்பதும் நல்லது. பிரபலங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. பிள்ளைகளும் உங்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. என்று சில தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். காதல் வாழ்க்கையில புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையிடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. சிந்தனையின் போக்குல நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்று வெற்றிகரமான போக்கும் இருக்கும். தொழில் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களிடத்துல தனிப்பட்ட விஷயங்கள் பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. கோபமின்றி மற்றவர்களிடத்துல கருத்துக்களை கேட்பதும் நல்லது. வழக்குகள்ல சின்ன சின்ன திருப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. தனிப்பட்ட விஷயங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள்ல கவனமாகவும் இருங்க. நெருக்கமானவர்கள் கிட்ட சந்தேகப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.